சொந்தங்கள் அனைவரையும் மற்றொரு காணொலியூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாரம் இந்த நாளில் ஒரு முக்கியமான தகவலை எங்களோடு நான் பகிர்ந்து சொல்லப் போகிறேன். பிரான்சில் வசித்து வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று கூட சொல்லலாம். இந்த குடியிருப்பு அட்டை புதுப்பித்தல் என்பது இனி தானாக நடக்கும். அதாவது இந்த காத்து செக்சூர் நாங்கள் வதிவிட அட்டையை அதை நாங்கள் புதுப்பித்ததற்கு 3 மாதத்துக்கு முதலே இந்த காவல் நிலையம் ப்ரொஃபெக்சருக்கு சென்று நீண்ட வரிசையில காத்திருந்து அதற்குரிய எண்களை பெற்று ஒரு பெரிய ஒரு நடைமுறை சிக்கல், அதாவது நீண்ட ஒரு காலம் செல்லக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது. ஆனால் இந்த சட்ட மூலத்தை முன்மொழியப்பட்டிருக்கின்றது நேற்றைய நாள் 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இதை சோசலிச கட்சியைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெச்இ என்று சொல்லப்படுபவர் இது முன்மொழித்திருக்கின்றார். இந்த சட்டம் மூலம் நடைமுறைக்கு வந்தால் என்ன நடக்கும் என்றுதான் எதிர்பார்க்கிறீர்கள். அதாவது இதுவரை காலமும் நாங்கள் இந்த நீண்ட இழுபறிக்கு மத்தியில தான் எங்களுடைய காத்து செக்ஜூராக இருக்கட்டும், தித்து செக்ஜூர் அல்லது நாங்கள் பதிவிட அட்டைன்னு சொல்லலாம். இதை நீண்ட ஒரு காலம் ஒரு வருடம் தாண்டியும் கிடைக்காமல் கூட காத்திருக்கின்றார்கள் இன்னமும் எனக்கு தெரிந்த வரையிலே. ஆனால் இதெல்லாம் இந்த சட்டம் மூலம் வந்தால் இலகுபடுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலம் இந்த அட்டைகள் எந்தெந்த அட்டைகள் இப்படியாக தானியங்கி ஆட்டோமேட்டிக்கல் ரினியூவல் என்று சொல்லப்படுகிறது சொன்னால், இது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நீண்ட கால எல்லை உள்ள காத்து செக்ஜூர் பிளிசியர் அணைன்னு சொல்லப்படுகிறது அந்த அந்த காட்டுக்கும், அதே மட்டும் காத்து ரெசிடென்ட் சொல்லப்படுகின்ற அகதி அந்தஸ்து பெற்றவர்களுக்கான காத்து செக்ஜூர் 10 ஆண்டுகள் அல்லது குடியுரிமை 10 ஆண்டு குடியுரிமை அட்டைகளுக்கு செல்லுபடியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அட்டைகள் தற்பொழுது நீண்ட சிக்கல்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குடும்பத்துடைய வேலை வாய்ப்பை பற்றி அதெல்லாம் பற்றி நிரூபிக்கப்பட வேண்டும் எல்லாம் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது இந்த 4 ஆண்டு அட்டைக்கு. ஆனால் இந்த இந்த நடைமுறை வந்தால் நாங்கள் இதை இலகுபடுத்தப்படணும். அதாவது நாங்கள் கிரிமினல், அதாவது இந்த நாட்டுக்கு எதிரான சில நடைமுறை குற்றங்கள் செய்தால் மாத்திரமே அவர்கள் அழைக்கப்படுவார். அல்லது நாங்கள் எந்தவித குற்றம் செய்யாமல் நாங்கள் இருக்கின்ற பொழுது இலகுபடுத்தப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக தானியங்கித்தனமாக இது எங்கள் வீடுகளை சேரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சட்ட மூலத்தில் வருகின்ற மாற்றத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்மொழிவின்படி தகுதியுள்ள நபர்கள் குடியிருப்பு அட்டையை தானாக புதுப்பிக்கப்படும். அதாவது வெளிநாட்டில் இந்த தகுதியை மீண்டும் மீண்டும் நாங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் வந்தால் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற இந்த நிர்வாக எளிமையை எளிமைப்படுத்த நடவடிக்கையாக இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றார். இதனால அரசினுடைய நேரம், பணம் மற்றும் மேலுகின்ற இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு வலுவாக அமையக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. பிரான்சினுடைய வளர்ச்சிக்காக பங்களிக்கின்ற வெளிநாட்டவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையை எளிது ஆக்குவதாக இந்த நோக்கம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூலம். இதன்படி இந்த பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு இது நடைமுறைக்கு வருமானால் ஒரு நீண்ட காலம் கொஞ்சம் செல்ல இருக்கின்றது. ஆனால் இது நடைமுறைக்கு வந்தால் வெளிநாட்டர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய செய்தியாக காணப்படுகிறது. தற்காலத்தில் பார்க்கணும் சொல்லி இந்த முன்மொழிவு நேற்றைய நாள் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரான்சிலே நீண்ட காலமாக வசிக்கின்ற இந்த வெளிநாட்டு மக்கள் இதை நிறைய சிக்கல்களை நாங்கள் நாங்களும் அனுமதித்திருக்கின்றோம். இது நீண்ட சிக்கல், அதை பரிசை பொறுத்தவரை நீண்ட சன நெருக்கடியான பகுதியாக இருக்கின்ற பொழுது நீண்ட சிக்கல்கள் காணப்படுகிறது. இந்த சட்ட மூலம் நடைமுறைக்கு வந்தால் எல்லோருக்கும், வெளிநாட்டவர் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான செய்தியாக அமையும் என்றுதான் சொல்லப்பட்டிருந்தது. சரி, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஏனையவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மறக்காமல் ஒரு விருப்பு தெரிவித்து செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம்.